வணக்கம் நான் ஷோ மோசன் பிசி வர மோசன் மிஸ்டர் மோசன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மாஸ்க் படத்துல இருந்து மொதல் சிங்கிள் இறங்கிச்சு. நேற்று தான் ப்ரோமோக்கு ரியாக்ட் பண்ணேன். அந்த குட்டி போர்ஷன் வந்து சாங் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. வேற லெவல் சம்பவம் செம்ம ரகலையாக ஃபன்னாக இருந்துச்சு. அப்போயே செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன். ஆனால் பாட்டோட பேர் ஆள் ஒசர ஆலங்கட்டின்னு வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த நேம் அப்படின்னு நினச்சேன். பட் அது சும்மா ப்ரோமோக்காக வச்ச டைட்டில்னு நினைக்கிறேன். பட் உண்மையான டைட்டில் வந்து கண்ணு மொழின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ செம்ம ஜாலியாக ஃபன்னாக ரகலையாக லவ் சாங்னு நினைக்கிறேன். பார்த்தெல்லாம் ஜி பிரகாஷ் பிரதர் இஸ் டூயிங் சம்பவம்ஸ். ஸோ இந்த சம்பவம் என்ன பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தல அப்புறம் பேசலாம் சொல்லிட்டு. பட் போறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வித் கண்ணு மொழி ரிக்கல் வீடியோ ஃப்ரம் மாஸ்க். ஹியர் வே கோ. மாட்டி சுப்லாஷ்னி அவங்களா? கண்ணு மொழி காக்கா முள்ளா. ஓகே. குருவ ரெண்டும் குருவ நெல்லா. நீராங்க போல தினராத்திரி வேளை ஏ சொப்பனம் மாற வந்து வெளிச்சம் தார. வாய்ஸ் மிக்ஸ் ஆகுதா? கண்ணு மொழி காக்கா முள்ளா. குருவ ரெண்டும் குருவ நெல்லா. ஓகே. சாங் அந்த லைன் வரைக்கும் வரல. ஆலோசனை ஆலங்கட்டி அந்த போர்ஷனை மாத்திருக்காங்க. சுனோ, என் பெயர் வேலு, சிஇஓ ஸ்பை அண்ட் டிடெக்டிவ் சர்வீசஸ். உன் பெயர்? நேசத்துக்கும் பாசத்துக்கும் தேசம் ஒண்ணு தேவையில்லை. பாசையத்தான் பார்த்து வர காதல் வேறு வார்த்தை இல்லை. ஃபீமேல் வாய்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ் பண்ணிருக்காங்க. டிஃபரெண்டா இருக்கு கேட்கவே. இந்த அளவு நல்லா இருக்கு. நைஸ். சாவையா இருக்கு இந்த அளவு. குருவ ரெண்டும் குருவ நெல்லா. நீராங்க போல தினராத்திரி வேளை ஏ சொப்பனம் மாற It's வந்து வெளிச்சம் தார. அழகாலே புரியலையே கோபாச தெரியலையே மனசு ரக்க முளைச்சு பறக்குது யாத்தே. பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான். சொல்லுங்க கேட்போம். ரத்தி. ஐயோ, okay. Oh, Trivana sir. Music செம்மையா இருக்கு. கைபிடிச்சு கூடவே நீயும் வந்தா கண்டம் விட்டு கண்டமும் கடந்து வானத்தில் எட்டு வைப்பேன். அந்த நிலவ கிள்ளிவோ நல்லா இருந்துச்சு லிரிக் வந்து ஃபார்ம் ஆனதுதான். பக்கத்தோட இருப்பேன். சுரக்கமளச்சு பறக்குது கண்ணு மொழி காக்கா முள்ளா. நைஸ் ஃப்ளோட் சம. குருவ நல்லா. நீராங்க போல தினராத்திரி வேளை ஏ சொப்பனம் மாற வந்து வெளிச்சம் தார. அழகாலே புரியலையே கோபாச தெரியலையே மனசு ரக்க முளைச்சு. ஓகே. யார் இவரோட ஃபேன்? இது யாரு? How do I tell you? Okay, wait one sec. One sec. அதெல்லாம் செம்மையா இருக்கு. யார் பாடுனது சொல்? சிங்கர்ஸ் யாரு? இந்த பாடலை பாடியவர்கள் யார்? என்னடா சிங்கர்ஸ் பேருங்க தெரியல. வேற எங்க வந்துச்சா? நான் மிஸ் பண்ணிட்டேன். இதை வச்சு தெரியல. சிங்கர்ஸ் பேர் போட்ட மாதிரியே தெரியல. ஓகே, பட் நெவர்தலெஸ் I'll tell you one thing. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன
புரியல ஏன் டைட்டிலே மாறி போச்சுன்னு தெரியல. ஆலோசர ஆலங்கட்டின்னு இருந்துச்சு, அந்த லைனே வரல. நான் ப்ராப்ளி அந்த ப்ரோமோக்காக அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணாங்கன்னு நினச்சேன். ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் லைன் மாறும், அப்போ நடுவில் அந்த லிரிக் வரும்னு வச்சேன். பட் அந்த லிரிக்கே இல்லை. ஸோ தட் வாஸ் ஓகே கன்ஃபியூசிங். ஏன் அதை மாற்றிட்டாங்கன்னு தெரியல. எனி ஸ்டோரி பிஹைண்ட் லெட் மீ நோ தி கமெண்ட் செக்ஷன்ஸ் பிலோ சொல்லிக்கிற ஒன்று. அது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஃபீமேல் வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு புரியல, ஒரு மாதிரி மேல் வாய்ஸ் கிளியராக கேட்குது. எனக்கு ஃபீமேல் வாய்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது, மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல, அது ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணாங்களா இல்லை வேறு ஏதோ ரீசனாக தெரியல. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா, உங்களுக்கு அப்படி தோணுச்சாங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். பட் வாய்ஸ் வாஸ் அமேசிங். 2 பேர் வாய்ஸும் சூப்பராக இருந்துச்சு. டியூனு செம்ம டியூனு, செம்ம ரகலையான ஃபன்னான ஒரு டெம்ப்ளேட் சாங்னு சொல்லுவாங்க. வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இது வரும், ஒரு இது வந்து பல்லவி வரும், அதுக்கப்புறம் ஒரு ஹுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அகைன் ஒரு சரணம் வரும், ஒரு ஹுக்கு, அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டடான சாங் தான். பட் இட் வாஸ் வெரி என்ஜாயபிள். த டியூன் வாஸ் அமேசிங். அண்ட் என்ன சொல்ல, அந்த ஹுக் அந்த இடம் அந்த மிஸ் ஆகிடுச்சுல, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ டியூன் வைஸ் அமேசிங், வாய்ஸ் இஸ் அமேசிங். பட் தேர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் த சாங். அது என்ன எதுன்னு தெரியல. ரூஹானி சர்மா அவர்கள் ஐ திங்க் ஷீஸ் ப்ராப்ளி ஐ திங்க் பாலிவுட் ஹீரோயின் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு இல்லை பாலிவுட்டாக வேற எங்கே வச்சா எந்த ஊருன்னு சொல்லுங்க அவங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க அண்ட் கவின் பிரதர் ஐ திங்க் இட் வில் பி பார்க்குற 2 பேரும் அழகாக இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கொண்டு போவாங்கன்னு பார்க்குறேன். செம எக்ஸைட்டாக இருக்கு. கவின் பிரதர் இஸ் டூயிங் வண்டர்ஸ். டச்வுட் மனுஷன் கிஸ் படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த மனுஷங்க போது ஒரு மினிமம் கேரண்டி படம் இது மாதிரி எனக்கு தோணும். ஸோ அந்த ஆண்ட்ரியா மேம் வேறு சைன் அப் பண்ணியிருக்காங்க. சும்மா அப்படி அசால்ட்டாக சைன் அப் பண்ணிட மாட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் மென்டர்ட் பை நம்ம வெற்றிமாறன் சார் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே டிக்குன்னு தான் இருக்குது. ஐ திங்க் இஸ் கோயிங் குட் ஒன். பட் ஐ பர்சனலி இந்த பர்டிகுலர் சாங் வாஸ் அ வெரி வெரி என்ஜாயபிள் லவ் சாங். லவ் த லிரிக்ஸ் as well. அழகாக இருந்துச்சு, லிரிக்ஸ் அழகாக இருந்துச்சு. இங்கே கிரெடிட்ஸில் போடல எதுவுமே. ஐ டோன்ட் நோ வை. am I missing it? இல்லை லிரிக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள் அண்ட் கேபர் வாசுகி அவர்கள். சூப்பர். ஓகே, அது போட்டாங்க செம. பட் சிங்கர்ஸ் பேர் போடல. ஓகே, யாரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாருங்க, திஸ் மாதிரி ஆக்ஷன் ஃபார் கண்ணமொழி ஃப்ரம் மாஸ்க் உங்க தோச்சனங்க மறக்காம செக்ஷனில் சொல்ல வீடியோ முடிச்சுக்க. நன்றி குறித்து சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.